ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கி நம்ம கேட் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். கேட் எக்ஸாமோட ஃபுல் டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேட் அப்படின்னா என்னென்னா கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங். இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம். நீங்கள் வந்து பிஜி கோர்சஸ் ஆர் ஹையர் ஸ்டடி வந்து எம்ஐடி என்ஐடி இந்த மாதிரி பெஸ்ட்டு காலேஜில் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அதே போல் வந்து ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும், அதாவது ப்ரைவேட் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகணும்னா அந்த கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். இதுக்கெலாம் தான் கேட் எக்ஸாம் எழுதுகிறோம். இது வந்து யார் எழுதலாம் பார்த்தோம்னா, நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாவோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாவோ இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த கேட் எக்ஸாம் எழுதலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஃபைனல் இயர் ஆர் தேர்ட் இயர் படிச்சிங்கன்னா தாராளமாக கேட் எக்ஸாம் எழுதலாம். இந்த கேட் எக்ஸாம் வந்து 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ கேட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அடுத்த ஒரு 3 இயர்ஸ்க்கு நீங்கள் அந்த கேட் ஸ்கோரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட் எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே சயின்ஸ் அண்ட் இன்ஜினியர் 2 பேருக்குமே காமனாக எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கேட் அந்த கொஷின் பேப்பரில் வந்து 2 செக்ஷனாக இருக்கும். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஜெனரல் ஆப்டிடியூட் இருக்கும். அடுத்து வந்து கோர் சப்ஜெக்ட் இருக்கும். இந்த ஜெனரல் ஆப்டிடியூட் மொத்தம் 10 கொஷின் கேட்பாங்க. 15 மார்க்குக்கு இருக்கும். அதே இது நீங்கள் கோர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 55 கொஷின் கேட்பாங்க. 85 மார்க்குக்கு இருக்க மாதிரி இருக்கும். மொத்தமாக டோட்டலாக எவ்வளோ மார்க் கேட்பாங்கன்னு பார்த்தோம்னா 100 மார்க்குக்கு நீங்கள் எழுதுவீங்க. எத்தனை கொஷின் இருக்குன்னா 65 கொஷின் இருக்க மாதிரி இருக்கும். சிமிலர்லி நீங்கள் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கும் இப்படி தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்க்கு தனியாக ஒரு 13 மார்க் கொடுப்பாங்க. அதாவது ஜெனரல் ஆப்டிடியூட்டில் உங்களுக்கு 10 கொஷின் இருக்கும். நீங்கள் 15 மார்க்குக்கு எழுதுவீங்க. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்கு இல்லையா, அந்த சப்ஜெக்டில் 13 மார்க்கு நீங்கள் 13 மார்க் இருக்க மாதிரி எழுதுவீங்க. மீதி ரிமைண்டர் இருக்கக்கூடிய 72 மார்க்குக்கு உங்கள் கோர் ரிலேட்டடாக கோர் சப்ஜெக்ட்கான அந்த இது எழுதுகிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். டோட்டலாக பார்த்தா உங்களுக்கு 100 மார்க்குக்கு இருக்கும். உங்களுக்கு எப்படி கொஷின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 கொஷின் ஜெனரல் ஆப்டிடியூட்னும் இந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸும் கோர் சப்ஜெக்ட் இந்த 2 சேர்த்து ஒரு 55 மார்க் கொஷின் கேட்பாங்க. டோட்டலாக உங்களுக்கு ஒரு 65 கொஷின் இருக்கும். நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து 3 ஹவர்ஸ் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும். இது வந்து ஒரு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ் ஒரு எக்ஸாம் தான். இதோட எக்ஸாம் டைப் எப்படி இருக்கும்னா ஒரு எம்சிக்யூ அண்டு என்ஐடி மாதிரி தான் இருக்கும். எம்சிக்யூ அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் பேஸ்லேயும் வரும், 2 மார்க் பேஸ்லேயும் வரும். இந்த 1 மார்க்குக்கு இந்த எம்சிக்யூ மட்டும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. என்ஐடிக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இதில் எப்படி நெகட்டிவ் மார்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்சிக்யூவில் அந்த 1 மார்க் கொஷினில் நீங்கள் வந்து ஒரு ஆன்சர் ராங்காக எழுதிட்டீங்க. அந்த 1 மார்க்கில் அந்த 1 ராங்காக போச்சுன்னா 1/3 அப்படின்ற ஒரு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. இதே இது 2 மார்க் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் ராங் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2/3 அப்படின்னு நெகட்டிவ் மார்க் கொடுக்குறாங்க. என்ஏடினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் ஆன்சர் டைப்பு. இதுக்கு உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுக்குறதில்ல. இது வந்து பார்த்தோன்னா இந்த கேட் எக்ஸாமை யார் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு 7 இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அவங்களாம் சேர்ந்து தான் இந்த கேட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். இந்த எக்ஸாம் வந்து மோஸ்ட்லி பிப்ரவரி மந்த்து தான் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்குமே இந்த நீங்கள் எழுதுகிற எக்ஸாம் 3 இயர்ஸ்க்கு வேலிடிட்டாக இருக்கும். இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. அதாவது அப்பர் ஏஜ் லிமிட் தான் கிடையாது. அப்படின்னா என்னென்னா இப்போ நீங்கள் தேர்ட் இயர் ஃபைனல் இயர் படிக்கிறீங்கன்னா தாராளமாக எழுதலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஏஜாக இருந்தாலும் நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு எந்த ஏஜ் லிமிட்டும் கிடையாது. பட் நீங்கள் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் இயர் நான் எழுதலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எழுத முடியாது. நீங்கள் ஃபைனல் இயராக இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக எழுதலாம். அதே போல் இத்தனை தடவை தான் எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு லிமிட்டேஷன் கிடையாது. நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் இந்த கேட் எக்ஸாமை திருப்பி அட்டன் பண்ணலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12th முடித்தா போதும். 12th முடிச்சுட்டு அதே போல் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை டிகிரியில் நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கணும். இதில் வந்து நீங்கள் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்.
நான் சயன்ஸ் ஸ்டூடெண்ட் தான். நான் எல்லாரும் எழுதலாமான்னு கேட்டா, ஒரு சில பேப்பர் கோடு இருக்கும். அவங்க மட்டும் தான் எழுத முடியும். அதாவது ஏஆர், சிஒய், எம்ஏ, பிஹெச், எக்ஸ்ஹெச், எக்ஸ்எல், ஜிஜி இந்த மாரி இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அந்த பேப்பர் கோட் வச்சுருக்கவங்க நீங்க தாராளமா எழுதலாம். அதேபோல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்குமே லிமிட்டடான மோஸ்ட்லி எல்லா கோர்ஸுமே இருக்கும். அவங்க தான் இந்த எக்ஸாம எழுதலாம். அவ்வளோதான். இத நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நீங்க பார்த்துக்கோங்க.